evening, everybody. It's Shalom Divine Television. ஷாሎም தொலைக்காட்சி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Last week we had a look at the importance of our heart. நம்மளுடைய இருதயத்தின் முக்கியத்துவத்தை குறித்து போன வாரத்திலே நாம் பேசினோம். The Bible tells us in Proverbs 4 and verse 23. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, that we need to guard our heart with all diligence, for out of it spring the issues of life. அங்கே விதமாக சொல்லப்படும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். So everything, your hopes, your dreams, your desires, your love, all comes out of your heart. அப்போ வருகிற எல்லாமே உங்களுடைய அன்பு, உங்களுடைய மன்னிப்பு எல்லாமே உங்கள் உள்ளத்திலே இருந்து புறப்பட்டு வருகிறது. Also the evil things of hatred and jealousy and lust and anger come from the heart. அதே வண்ணமாக எல்லா பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள் இவைகளும் இருதயத்திலே இருந்து புறப்படுகிறது. In Matthew 15 and verse 19 or verse 18, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், it tells us those things which proceed out of the mouth come from the heart and they defile a man. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வாசிக்கிறோம். Verse 19, for out of the heart proceed evil thoughts, murders, adulteries, fornications, theft, false witness, blasphemies. 19ஆம் வசனம், எப்படி எனில் இது இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். So here not only the evil things, but even evil thoughts come out of our heart. வெறும் தவறான கிரியைகள் மாத்திரமல்ல, தவறான எண்ணங்கள் கூட நம்மளுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது. Last week we had a look at King Pharaoh and the plagues of Egypt. நம்ம போன வாரத்திலே ஃபாரோனை குறித்தும் அங்கே எகிப்திற்கு உண்டான தேவனுடைய கோபாக்கினிகளை குறித்தும் நம்ம பார்த்தோம். We know that God had raised up Moses to be the deliverer of Israel. தேவன் மோசேவை இஸ்ரவேலை விடுதலை ஆக்கும்படியாக தெரிந்து கொண்டார். And so Moses went to Pharaoh and basically said, let my people go into the wilderness to worship their God. அப்போ மோசே அங்கே கடந்து போய் அங்கே சொல்லுகிறா, வனாந்தரத்திலே கடந்து போய் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்லுகிறான். And so he answered, who is the Lord God of Israel that I should say, let the people go and worship in the wilderness? அப்ப அவர் சொல்லுகிற காரியம், இந்த இஸ்ரவேலின் தேவன் யார், நான் அவர் இந்த ஜனங்களை ஆராதிக்க விட என்று சொல்லுகிறார். I'll read Exodus chapter 5 and verse 2. And Pharaoh said, who is the Lord that I should obey his voice to let Israel go? I do not know the Lord, nor will I let Israel go. அங்கே யாத்ராகமம் 5:2 நான் வாசிக்கிறேன். அதற்கு ஃபாரூன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தைக்கு கேட்கிறதற்கும் அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். And we saw how there came a pattern of Pharaoh hardening his heart to stop the children of Israel going. அப்போ இந்த ஃபாரோனுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதபடி எவ்வகையிலெல்லாம் கடினப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். He resisted the will of God time and time again. மறுபடியும் தேவனுடைய சித்தத்தை அவன் மறுதலித்தான் அல்லது புறக்கணிக்க ஆரம்பித்தான். We go to Exodus chapter 7 and we read verse 13. 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். It says, and Pharaoh's heart grew hard, and he did not heed them, as the Lord had said. கர்த்தர் சொல்லி இருந்தபடி ஃபாரோன் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கூடாமல் போனான். And so God was going to bring judgment on him because of the hardness of his heart. அவன் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் தான் தேவன் தேசத்திலே நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். And we saw how God would bring a judgment, like for instance, the Nile turned into blood,
And when Moses prayed and it was turned back to normal, he would repent and he would change his mind. பாருங்க எப்படி என்றால் இவன் தேவன் தேசத்திலே வாதையை அனுப்பி அந்த நதியை நைல் நதியை ரத்த தண்ணீராய் மாற்றினார். அப்பொழுது அவன் மனம் இறங்கின பொழுது, ஃபாரோன் மனம் மாறின பொழுது தேவன் மோசேவினுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். We read Exodus 8 and verse 15, but when Pharaoh saw that there was relief, he hardened his heart and did not heed them, as the Lord had said. இங்கே நாம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, லெகுவு உண்டாயிற்று என்று ஃபாரோன் கண்டபொழுது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடுக்காமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடியே ஆயிற்று. And so plague after plague went by. அப்போ வாதை தொடர்ச்சியான வாதைகள் அவன் தேசத்திலே உருவாயிற்று. Even the magicians of Egypt hardened their hearts. நாம் பார்க்கிறோம், எகிப்திலே இருந்த மந்திரவாதிகள் கூட தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டார். And then we see on the next 5 plagues that God hardened Pharaoh's heart. அடுத்த 5 வாதைகளை நாம் பார்க்கும்போது தேவனே ஃபாரோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். Now this might sound like something different from what it is. அப்ப இது கேட்கிறதற்கு நம்மளுக்கே ஆச்சரியமாய் அதிர்ச்சியாய் இருக்கலாம். Basically it means that Pharaoh had a proud and stubborn heart and he was not going to change his mind. அப்ப பாருங்க, இந்த ஃபாரோனுக்கு ஒரு விதமான பெருமை உள்ள கடின இருதயம், நான் மாற மாட்டேன் என்று இருந்தது. And so God left him in his stubbornness and did not try and change him. அப்ப தேவன் அந்த கடின இருதயத்தோடு அவனை விட்டு, அவனை நான் மாற்ற மாட்டேன், அவன் அப்படியே இருக்கணும் என்று விட்டு விட்டார். We see this time and time again. இதை மறுபடியும் நாம் பார்க்கிறோம். And in Exodus 14 we see that after they left Egypt that he hardened his heart to go and pursue them. பாருங்க, அவர்கள் இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்பட்ட பின்பு அவன் இருதயம் கடினமாயிற்று. This was all part of the judgment of God, not only on Pharaoh but also on the gods of Egypt. இது ஃபாரோன் மேலே மாத்திரம் தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்ல, ஃபாரோனில் இருக்கிற தேவர்களின் மேலேயும் இந்த நியாய தீர்ப்பை தேவன் கொண்டு வரும்படியா இப்படி செய்தார். Exodus 14 verse 4 says, "Then I will harden Pharaoh's heart so that he will pursue them, and I will gain honor over Pharaoh and over all his army, that the Egyptians may know that I am the Lord." And they did so. ஆகையால் ஃபாரோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு ஃபாரோனில் உள்ள அவனுடைய எல்லா இராணுவத்தில் உள்ள ஞானத்திலும் மகிமைப்படுவேன் என்று அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆமென். Verse 9, "So the Egyptians pursued them, all the horses and chariots of Pharaoh, his horsemen and his army, and overtook them, camping by the sea beside Pi-Hahiroth and before Baal-zephon." எகிப்தியர் ஃபாரோனுடைய சகல குதிரைகளோடு, ரதங்களோடு, அவனுடைய குதிரை வீரர்களோடு, சேனைகளோடு அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். And verse 17 he said, "I will harden the hearts of the Egyptians and they shall follow them. So I will gain honor over Pharaoh and over all his army, his chariots and his horsemen." எகிப்து 17ஆம் வசனம், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி ஃபாரோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாக அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். Verse 18, "Then the Egyptians shall know that I am the Lord when I have gained honor for myself over Pharaoh, his chariots and his horsemen." இப்படி நான் ஃபாரோனினாலே அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரர்களினாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள்.
And we know that the Egyptians pursued them into the sea, all the horses and chariots, and they were all destroyed. நமக்கு தெரிஞ்ச காரியம் எகிப்தியர்கள் இஸ்ரவேலை பின்தொடர்ந்து சமுத்திரத்திலே கடந்து போய் அங்கே அவர்கள் அழிந்து போனார்கள். We see that Pharaoh had a hard heart. காரணம் என்ன? ஃபாரோனுக்கு கடின இருதயம் இருந்தது. It says in the book of Psalms, சங்கீதங்களிலே இப்படி 81, சங்கீதம் 81 இப்படி சொல்லப்படுகிறது. chapter 81 verses 11 to 12. 11-12 வசனம். It explains it a bit more for us. அது நமக்காக இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்கிறது. But my people would not heed my voice, and Israel would have none of me. So I gave them over to their stubborn heart to walk in their own counsels. என் ஜனமே என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். So he was talking about Israel, the nation of Israel. இங்கே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். We know they tested God 10 times in the wilderness. வனாந்திரத்திலே 10 முறை தேவனை சோதித்து பார்த்தார். 10 times they disobeyed the voice of God. தேவனுடைய சத்தத்திற்கு 10 முறை கீழ்ப்படியாமல் போனார். And he says, I gave them over to their stubborn heart. அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். They walked in their own counsels and their own ideas. அவர்கள் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். We know in the book of Matthew chapter 13 that Jesus could not do many miracles in his hometown. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே இயேசு தன் சொந்த ஊரிலே அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். When he had come to his own country, he taught them in their synagogue so that they were astonished and said, where did this man get this wisdom and these mighty works? Is this not the carpenter's son? Is this not his mother Mary and his brothers James, Joseph, Simon and Judas? And his sisters, are they not all with us? Where did this man get all these things? So they were offended at him. அங்கே 54 வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊரில் வந்து அவருடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகளும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதையெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்றார்கள். They just saw him in the natural. They didn't see him as the Son of God. அவர்கள் இயற்கையிலே இயேசுவை பார்த்தார்களே அல்லாமல் தேவ குமாரனாய் இயேசுவை பார்க்கவில்லை. They did not even see him as a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியை போல கூட பார்க்கவில்லை. And Jesus said to them, a prophet is not without honor except in his own country, in his own house. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டாருமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். Now he did not do many mighty works there because of their unbelief. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. So unbelief and hardness of heart stops God from moving. அப்போ அவிசுவாசமும் கடினமான இருதயமும் தேவன் செயல்படுவதற்கு தடையாய் காணப்படுகிறது. We go to the book of Ezekiel chapter 3 and we'll read verse 7. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Hang on. But the house of Israel will not listen to you because they will not listen to me. For all the house of Israel are impudent and hard-hearted. இஸ்ரவேல் வீட்டாரோ எனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கும் செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். It says in some versions they are hard-headed and hard-hearted.
அங்கே சில கன்னிகைகள் கடின இருதயம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. This is because they refused to listen. காரணம் என்னவென்றால் தேவ சத்தத்தை கேட்காமல் போனதுபடினாலே. They would not listen, they stiffened their necks like their fathers. அங்கே நான் வாசிக்க விரும்புகிற வசனம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேளாதபடி அவருடைய கழுத்துகளை அவர்கள் பலப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். So we have hard hearts and hard heads, and stiff necks is a sign of stubbornness and rebellion. அப்போ தேவனுக்கு முரண்பாடாய் நடக்க காரணம் என்னவென்னா கடின இருதயம், வணங்கா கழுத்து, இப்படிப்பட்ட குணங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. And we've heard how they refused to listen. அப்ப இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று அவர்கள் முரட்டாட்டம் விடுத்தார்கள். In the book of Acts chapter 7 and verse 55 and 6. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், When Stephen was being stoned to death, அங்கே ஸ்தேவான் கல் எறிந்து கொலை செய்யப்படுகிறான். but he, being full of the Holy Spirit, gazed into heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God, and said, Look, I see the heavens opened and the Son of Man standing at the right hand of God. அங்கே நாம் பார்க்கிறோம் 55, அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். Verse 57, then they cried out with a loud voice and stopped their ears. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு, and they cast him out of the city and stoned him. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். So they resisted the Spirit of God. தேவனுடைய ஆவியானவரை அவர்கள் புறக்கணித்தார்கள். The Bible talks about resisting the Spirit of God and how they were uncircumcised in their hearts. அப்ப வேதம் ஆவியை நாம் புறக்கணிப்பதினாலே நாம் விருத்த சேதனம் இல்லாத இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. We know from the book of Deuteronomy and other books that circumcision was a cutting of the flesh. அப்போ நம்ம உபாகமும் மற்ற புஸ்தகங்களில் இருந்தும் பார்க்கிறோம், இந்த விருத்த சேதனம் என்றால் மாம்சத்தை வெட்டுவது. We go to Deuteronomy 30 and we read verse 6. உபாகமும் 30ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசிப்போம். And the Lord your God will circumcise your heart and the heart of your descendants, to love the Lord your God with all your heart and with all your soul, that you may live. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சன்னதியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. Here the purpose of having a circumcised heart was to cut out the anger and the jealousy and the bitterness, and so that they might serve God with all their heart. அப்ப இந்த விருத்த சேதனத்தினுடைய நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, வெறுப்பு, மன்னியாமை இவைகள் எல்லாம் அது வெட்டி எறியும் பொழுது முழு இருதயத்தோடு தேவனை நீங்கள் அன்பு கூறலாம், தொழுது கொள்ளலாம். We turn to Deuteronomy 31 and verse 33. இதில் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், and we see that God makes a covenant with the house of Israel. இஸ்ரவேல் ஜனத்தோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். He says, but this is the covenant that I will make with the house of Israel after those days, said the Lord. I will write my law in their minds and write it on their hearts, and I will be their God and they shall be my people.
எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is what God wanted for Israel to be his people. தேவ ஜனமாய் இருக்கிற இஸ்ரவேலிடத்திலே தேவன் விரும்புகிற காரியம் அது. He wanted them to be a people that loved him and worshipped him. அவரை நேசிக்கிறவராய் அவரை ஆராதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. But time and time again they hardened their hearts. ஆனால் அநேக நேரம் அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார். In the book of Colossians in chapter 2 verse 11, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், we see that in Christ we have been circumcised and the body of our flesh has been circumcised. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய விருத்த சேதத்தினால் மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினால் என்று வாசிக்கிறோம். This is so that we can walk in victory. அப்படி நாம் செய்யும்போது ஜெயத்திலே நம்மால் வாழ முடியும். In the book of Isaiah chapter 44, ஏசாயா 44ஆம் அதிகாரம், it addresses the issue of idol worship. அங்கே விக்கிரக ஆராதனையை குறித்து வாசிக்க கேட்கலாம். Let me read please from verse 15. 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Then it shall be for a man to burn, for he will take some of it and warm himself, yet he kindles it and bakes bread. Indeed, he makes a god and he worships it. He makes it a carved image and he falls down to it. மனுஷனுக்கும் அவைகள் அடுப்புக்கும் போதும், அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பம் சுடுகிறான், அதில் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். Verse 16, he burns half of it in the fire, and with this half he eats meat. He roasts a roast and is satisfied. He even warms himself and says, I am warm, I've seen the fire. And the rest of it he makes into a god, his carved image. He falls down before it and worships it, prays to it and says, Deliver me, for you are my God. அதிலே ஒரு துண்டை அடுப்பிலே எரிக்கிறான், ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பெரியலை பெரித்து திருப்தியாக குளிர் காய்ந்து, அனலானே நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதிலே மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வங்கள் செய்து அதற்கு முன்பதாக விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். Verse 18, they do not know nor understand, for he has shut their eyes so that they cannot see, and their hearts so they cannot understand. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்கள், உணராதபடிக்கும் அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. So from the same block of wood, he takes half to cook his meat. அப்போ ஒரே மர இதுல எடுத்து அவன் கறி சமைக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறான். Or half to bake his bread. பாதி எடுத்து அவன் அப்பத்தை சுட்டு கொள்ளுகிறான் அந்த சூட்டிலே. And with the other half he makes an idol that he can fall down to worship it. ஆனா அதுல இன்னும் ஒரு பாதியை எடுத்து அவன் அதிலே ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை வழிபடுகிறான். Verse 20 says, he feeds on ashes. A deceived heart has turned him aside, and he cannot deliver his soul. அப்ப நம்ம தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது அதனாலே அவன் ஆத்துமா அகப்பட்டு தன்னை அவன் விடுவித்து கொள்ளாதபடி மாட்டிக்கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். So here we have a deceived heart and a heart that does not understand. வஞ்சிக்கப்பட்ட ஒரு இருதயம், அது புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் காணப்படுகிறது. In Proverbs 6 and verse 18, நீதிமொழிகள் 6:18 வாசிப்போம் என்றால்,
It says this is 6 things that the Lord hates. And one of them, a heart that devises wicked plans. இங்கே நாம் பார்க்கிறோம் 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அதிலே ஒன்று, அது பொல்லாத, அது உன் இருதயத்திலே பொல்லாதைகளை யோசிக்கிற பிணைக்கிற ஒரு இருதயம் என்று பார்க்கிறோம். So a heart that devises wicked plans is a wicked heart. அப்போ தவறான காரியங்களை திட்டம் போடுகிறது ஒரு தீமையான இருதயமாய் இருக்கிறது. The Bible makes a difference between a sinful man and a wicked man. அப்ப பாருங்க, வேதமே ஒரு வித்தியாசப்படுத்துகிறது பாவியான மனுஷன், நீதியான மனுஷன். A sinful man falls into sin almost accidentally. பாருங்க, பாவமான மனுஷன் அவன் பாவத்திலே விழுந்து கிடக்கிறான். Whereas a wicked man plans in his mind what he's going to do. ஆனால் துன்மார்க்கமான ஒரு மனுஷன் என்ன செய்கிறானே என்றால், அவன் செய்ய போகிற தவறுகளை அவன் திட்டம் தீட்டுகிறவனாய் இருக்கிறான். A good example of this would be a sinful man sees a beautiful woman and follows her and commits adultery. பாருங்க, இதுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கணும்னா, பாவமான ஒரு மனுஷன், பாவியான ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரியை பார்க்கிறான், அவன் பின்தொடர்ந்து போய் விபச்சாரம் செய்கிறான். Whereas a wicked man lies on his bed and plots how he's going to take his neighbor's wife. ஆனா துன்மார்க்கமான ஒரு மனுஷன் என்னன்னா, பெட்ல படுத்துக்கொண்டே அவனுடைய அயல்வாசியின் மனைவியை எப்படி அபகரிப்பது என்று திட்டங்களை போட ஆரம்பிக்கிறான். So we see that the heart is very, very deceitful. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இருதயம் பொல்லாப்பு நிறைந்ததா இருக்கிறது. Let's go to Proverbs 8. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து போவோம். And it says, "Oh, you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart." அங்கே pastor, which verse pastor? Chapter 8, verse 5. அதிலே 5ஆம் வசனம், பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தனையாயிருங்கள். Verse 8, all the words of my mouth are with righteousness. There's nothing crooked or perverse in it. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளை புரட்டும் விபரீதம் இல்லை. Verse 9, they are plain to him who understands and right to those who find knowledge. அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவையும் ஞானத்தையும் பெற்றவர்களுக்கு யுதத்தமுமாயிருக்கும். God wants us to have understanding in our hearts. தேவன் நம் இருதயத்திலே புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to have truth in our inner parts. நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே சத்தியம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். We'll read Psalm 51 and verse 6. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் அதிலே 6ஆம் வசனம். It says, "Behold, you desire truth in the inward parts, and in the hidden part you will make me to know wisdom." இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். God wants us to have wisdom in our hearts. தேவன் நம்மளுடைய உள்ளத்திலே ஞானம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He also desires that we have a heart of compassion and a heart that will forgive. நம்மளுடைய இருதயத்திலே மன உருக்கத்தோடு மன்னிக்கிற இருதயமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The parable of the unforgiving servant, as in Matthew chapter 18. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே மன்னியாத ஒரு வேலைக்காரனை குறித்து பார்க்கிறோம். I'm not going to read it all because it's quite a long parable. அது ஒரு பெரிய ஒரு ஓமையா இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் வாசிக்க போவதில்லை. But there was a man who had a servant who owed much money. அங்கே ஒரு மனுஷன் ஒரு மனிதனுக்கு அநேக பணம் கடனாளியா இருந்தான். And when the master told him to pay, he bowed down and he said, "Sir, have compassion on me, I cannot pay." அப்போ அவன் எஜமானன் அதை கடனை செலுத்த சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், மன உருக்கமா என் மேல் இரும், என்னால் இவைகளை செலுத்த முடியாது என்று சொல்லுகிறான்.
In today's currency, he owed millions of rupees. இப்போ இருக்கிற பணத்திலே கோடிக்கணக்கான பணம் அவன் கடனாளியாயிருந்தான். And master forgave him everything. ஆனால் அந்த கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் அவன் எஜமானன் அவனுக்கு மன்னித்து விட்டு விட்டான். But then he went and saw somebody that just owed him a very small amount. அவன் போகும்பொழுது அவனோடு கூட உடன்வேலைக்காரனா இருந்த ஒருவன் கொஞ்சம் பணம் கடன் உள்ளவனாயிருந்தான். And he took him by the throat and says, "Pay what you owe or I'll throw you in prison." அப்ப அவன் தொண்டையை பிடித்து எனக்கு நீ கடனா இருக்கிறதை இப்பொழுதே செலுத்து என்று சொல்லி அவனை சிறையிலே போட்டான். And when the man asked for mercy, he would not give it. அப்ப அவனும் இரக்கம் கேட்டபொழுது இவன் இரக்கம் பாராட்டவில்லை. When the first master found out, he said, "You wicked servant, I forgave you all that debt because you begged me." Verse 32. அங்கே 32ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது சொல்லப்படுது, அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். Should you not have also had compassion on your fellow servant, just as I had pity on you? நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி. And his master was angry and delivered him to the torturers until he should pay all that was due him. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீரும் அளவும் உபத்திரிக்கிறவனிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். Jesus told this parable so that we would learn to forgive one another. தேவன் இந்த உவமையை சொல்ல காரணம் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. We don't have time, but we saw last week how in the book of Ezekiel, God promised that he would take away our stony heart and give us a heart of flesh. போன வாரத்திலே நாம் பார்த்தோம், தேவன் கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான சதையான இருதயத்தை நமக்கு கொடுப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணினார். And that he would put his spirit within us. நமக்குள்ளே அவருடைய ஆவியை வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். So I want to pray now. இப்போது நாம் ஜெபிக்கலாம். Lord, we thank you for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. We thank you for everything that you've taught us. நீர் எங்களுக்கு போதித்த ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி. Lord, we bring our hearts before you. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன். We ask that you would cut out everything in our hearts that is stubborn and rebellious. ஆண்டவரே, எவைகள் எல்லாம் கடினமும் அது உமக்கு விரோதமாய் செயல்படுகிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தை விட்டு அகற்றி போடும். That we would not be like Pharaoh who constantly hardened his heart. ஆண்டவரே, ஃபாரோனை போல எப்போதும் கடினம் உள்ளவர்களாய் நாங்கள் இராதபடி. Lord, we ask that you would give us an understanding heart. புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். That you give us a pure heart. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாங்க. And Lord, we also ask that you give us a compassionate heart, a forgiving heart. ஆண்டவரே, மன உருக்கம் உள்ள ஒரு இருதயம், மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாங்க. Right now, we choose to forgive those that have hurt us. எங்களை காயப்படுத்தினவர்களை நாங்கள் மன்னிக்க தீர்மானிக்கிறோம். And we choose to bless them. அவர்களை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, take away the stony heart and give us a heart of flesh. ஆண்டவரே, இந்த கடினமான இருதயத்தை, கல்லான இருதயத்தை மாற்றி மாம்சமான இருதயத்தை தாங்க. And fill us with your spirit that we can worship you. அந்த இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய ஆவினால் நிரப்பி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to worship you with all our heart, soul, mind and strength. எங்களுடைய முழு இருதயத்தோடு, ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. Let there be no division in our heart. எங்க இருதயத்திலே எந்த ஒரு வேற்றுமையும் இருக்க வேண்டாம். That we would wholeheartedly serve you. முழு இருதயத்தோடு உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus Christ's mighty name. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen.